அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறையாருடைய நம்மை அழைக்கின்றார். உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து இறையாருடைய நம்மை அழைக்கின்றார். அழைக்கும் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உயர்ந்த பழியும் இதுவே, உமித பழியும் இதுவே, புண்ணிய பழியும் இதுவே, உன்னத பழியும் இதுவே, உயர்ந்த பழியும் இதுவே, புனித பழியும் இதுவே, புண்ணிய பழியும் இதுவே. நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி வருவோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி வருவோம். பூதவோம் இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புதுநன்மை பெறுகின்ற மாணவ மாணவிகள் முன்வருக. பிரான்சிட்டா ரெனி, ஜோன்ஸ் பாபிசன், ஆரோ வின்சி, கெல்வின் ஆண்டனி, ஜோ சான்சியா, மெல்வின், லியோரா, ஆருன் மெல்பஸ், ஜாஸ்மின் கிரேசி, மைக்கேல் ஜெட்சன், சாரல் ஜேமி, ஜாய் சுமன் ஜோஸ்பாஸ், செலினா, அருள் ரெனி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பர்களே, முதல் இறை உணவு விழா திருப்பலி ஆற்றி நமக்காக இறைவேண்டல் செய்கிற நம் பாசமிகு அருள் பணியாளர்களையும் பங்கு இறை மக்களையும் முதல் இறை உணவு பெறும் குழந்தைகள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். விண்ணகத்தை அடைவதற்கு எளியதும் பாதுகாப்பான வழி நற்கருணையே என்கிறார் புனித 10ஆம் பயஸ். நற்கருணை என்பது உறவின் சாட்சியாக, உரையாடலின் சத்தியமாக, உள்ளுணர்வின் சங்கமமாக, உடன்படிக்கையின் சகாப்தமாக, ஊக்கமளிக்கும் உடனிருப்பாக திகழ்வதையாகும். இறுதி இரவு உணவு அறையில் சீடர்கள் மத்தியில் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தனது உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி என்றும் வாழ்வளிக்கும் நற்கருணை நம் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தினார். தன்னுடைய தொடர் உடனிருப்பை வெளிக்காட்ட, எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று திருவாய் மொழிந்து நமக்கெல்லாம் வாழ்வின் உணவாக மாறினார். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
என்றும் இந்நற்கருணை வழியாக நம்மோடு இருக்கின்றார். நாள்தோறும் நம் இதயம் நுழையும் இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் உயிரில் கலந்து அவரது உயிரிலும் உறவிலும் நம்மை நிலைநிறுத்துகிறது. இயேசு தனது திருவுடல் திரு இரத்தத்தை நமக்கு வழங்குவதன் வழியாக நமது உயிருக்குள் ஒன்றாகி நாள்தோறும் நம்முள் இருக்கின்றார். தனது தொடர் உடனிருப்பை உறுதி செய்கிறார். இமை பொழுதேனும் நம்மை பிரியாமல் வாழ்விற்கு நல் உரமான நற்கருணை நாதரை போல் நாமும் மற்றவர்களுடன் உடனிருக்கவும் ஊக்கமளிக்கவும் அருள் கேட்டு இப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மளு புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் வர அதில் உட்பட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பெருக்கத்தின் தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் துதியும் புகழும் ஒன்றாய் தொடக்கத்தில் இருந்தது போல் இன்னும் என்றும் என்றென்றுமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உலகின் யாவும்
இறைவன் மகனே நீ, உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மனதாரை ஏற்றருளி. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே பேசும். உம் அடியா நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும். உன் அடியா நான் கேட்கிறேன். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தை 11 முதல் 12 முடிய மற்றும் 31 முதல் 34 முடிய. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர். அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது. ஆண்டவரிட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார். நீங்கள் தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் 2 படி அளவு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக நான் உங்களை எகிப்து நாட்டினின்று வெளியேறச் செய்த போது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இது மூலம் அவர்கள் கண்டு கொள்வர். பின் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதில் 2 படி அளவு மன்னாவை எடுத்து வையும். தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மனது
பிழைக்க செய்கிறார். இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும். அவரின் நன்மை இரக்கம் என்னை வாழ்நாளெல்லாம் தொடரும். எனது நாயனா இறைவன் இருக்கிறார். மனது மகிழ்ச்சியை பிழைக்க செய்கிறார். பசுமை என்னென்று சொல்லுவேன் என் நம்பினை என்னென்று பாடுவேன் என்னாயின் இயேசுவை என்னென்று சொல்லுவேன் என் நம்பினை என்னென்று பாடுவேன் என்னாயின் இயேசுவை என்று ஒன்று சொல்லுங்கள் எனது நாயனா இறைவன் இருக்கிறார். மனது மகிழ்ச்சியில் பிழைக்க செய்கிறார். இறைவனால் இருப்பார் அச்சமில்லையே. வழி நடத்துவதால் ஆனந்தமே ஆனந்தமே எனது வாழ்விலே. என்னென்று சொல்லுவேன் எந்த நம்பினை என்னென்று பாடுவேன் என்னாய் இயேசுவை என்னென்று சொல்லுவேன் எந்த நம்பினை என்னென்று பாடுவேன் என்னாய் இயேசுவை எங்கு ஒன்று சொல்லுங்கள் எனது நாயனா இறைவன் இருக்கிறார். மனது மகிழ்ச்சியில் பிழைக்க செய்கிறார். எனது நாயனா இறைவன் இருக்கிறார். மனது மகிழ்ச்சியில் பிழைக்க செய்கிறார். இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும். அவரின் நன்மை இரக்கம் என்னை வாழ்நாளெல்லாம் தொடரும். எனது நாயனா இறைவன் இருக்கிறார். மனது மகிழ்ச்சியில் பிழைக்க செய்கிறார். ஆண்டவரே பேசும். மடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும். மடியான் நான் கேட்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 42 முதல் 47 வரை. திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் நிலைத்திருந்தார்கள். எல்லா உடைமையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள். நிலப்புலங்களும் பிற உடைமையும் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மனிதர்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் தாம்
மீட்டு கொண்டவர்களும் நாள்தோறை அவளோடு சேர்ந்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இதனை உண்பவர் என்றுமே வாழ்வர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நமது பங்கைச் சேர்ந்த 14 சிறியோர் முதலாக நம் ஆண்டவர் இயேசுவை தனது இதயத்தில் உணவாக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்க முன் வந்திருக்கிறார்கள். இவர்களில் 6 பேர் சிறுவர்கள், 8 பேர் சிறுமிகள். இவர்கள் எல்லோரும் இணைந்து இன்றைய நாளில் உளம் கனிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தங்களது வாழ்வு என்பது இயேசுவே உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும், நான் உம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும், உனக்குள் நான் நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு இந்த ஆலயத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை தன் இதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக 14 சிறியோரை சிறப்பாக தயார் செய்த
நமது அன்புக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கும் நமது பாசத்துக்குரிய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாணவர்கள் மாணவிகள் இயேசு ஆண்டவரை அறியவும் திருச்சபையின் அடிப்படை ஜெபங்களை கற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து கற்றுக் கொடுத்த அருள் சகோதரி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பயணிக்கிற மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசு ஆண்டவரில் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இன்றைய நாளில் காலை பொழுதில் நமது சிந்தனைக்கு மையமாக கொடுக்கப்பட்டிருப்பது நற்கருணை நல் உரம் என்பது. நாம் எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், அன்பு செய்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு எப்படி நல் உரமாக இருக்கிறார் என்பது பற்றி சிந்திப்பது இன்றைய நாளின் தேவையாக இருக்கிறது. உரம் என்று சொல்லுகிற பொழுது அந்த உரம் மண்ணூட்டம் கொடுப்பதாக இருக்கிறது, நிலத்திற்கு வளமை அளிப்பதாக இருக்கிறது, நிலத்தை மீண்டும் மீண்டும் பக்குவமடைய செய்து விளைச்சலை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதாக அமைகிறது. அந்த உரம் நிலத்தில் போடப்படுவதால் மிகுந்த விளைச்சலை கொடுக்கிறது. ஒரு உரம் நிலத்தில் போடப்படுகிற பொழுது நிலம் பண்படுத்தப்பட்டு விளைச்சலை நிறைவாக கொடுக்கிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்றைய நாளில் நற்கருணை நல்லுரம் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படி சாத்தியமாகும், அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை தேடுவது அவசியமாக இருக்கிறது. நாம் எல்லோருமே நிலமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உருவகமாக சொல்லியிருக்கிறார். விதை விதைப்போர் ஊமையிலே மிக தெளிவாக சொல்லுகிற பொழுது விதைகள் நிலத்தில் விதைக்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார். நாம் எல்லோருமே நிலத்திற்கு உருவகமாக ஒப்பிடப்படுகிறோம். அது இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி. எனவே நற்கருணை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் நல் உரமாக அமைகிறது. அந்த நல் உரம் என்று சொல்லுகிற பொழுது பலன் கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 16 தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று அப்பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த விளைச்சலையும் பலனையும் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பலனும் விளைச்சலும் நமக்குள் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை, நற்கருணையில் நம்மோடு உடனிருக்கிற நம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவை நம் இதயத்தில் தாங்கவும் உணவாக உட்கொண்டு ஊட்டம் பெறவும் அழைக்கப்படுகிறோம். அப்படி இயேசு ஆண்டவரை நாம் நமது இதயத்தில் உரமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, உரமாக உண்ணுகிற பொழுது நாம் விளைச்சலை கொடுக்க முடியும், கனியை கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு விரும்புகிற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 57 சொல்லப்படுகிறது. வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், அதுபோல என்னை உண்போரும் வாழ்வர் என்று சொல்லுகிறார். விளைச்சல் கொடுப்பது, பலன் கொடுப்பது வாழுகிற பொழுதுதான் ஏற்பட முடியும். அந்த வாழ்வு என்பது எதில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிற பொழுது இயேசு மிக ஆழமாக சொல்லுகிறார். நான் தருகிற உணவை உண்பவர் என்னோடு இணைந்து வாழ்வை பெற்றுக்கொள்வார் என்று குறிப்பிடுகிறார்.
மீண்டுமாக யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவசனம் 50 சொல்லுகிற பொழுது, உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே என்று குறிப்பிடுகிறார். நமக்கு நல் உரமாக, நம்மை பண்படுத்தக்கூடிய உரமாக, நம்மிலே விளைச்சலை கொடுக்கக்கூடிய உரமாக ஆண்டவர் இயேசு நற்கருணை வழியாக நம்மிலே உணவாக வருகிறார். அந்த உணவை உட்கொள்ளுகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் விளைச்சலை கொடுக்க முன்வர முடியும். அந்த விளைச்சலை மிகுதியாக கொடுக்க முடியும். அந்த விளைச்சலை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிற பொழுது, நாம் எல்லோருமே அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிற பொழுது, இந்த இயேசு ஆண்டவரை நல்ல உரமாக நம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, உண்ணுகிற பொழுது எப்படிப்பட்ட விளைச்சல் கிடைக்கிறது, எப்படிப்பட்ட பலன் நமக்குள் உருவாக்குகிறது என்பது பற்றி ஒரு தெளிவு தேவை. ஏனென்றால் நற்கருணை நல் உரம் என்று சொல்லுகிறோம். நற்கருணை ஆண்டவரை நமது உணவாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த உணவை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அழைக்கப்படுகிறோம் கனி கொடுக்க. அப்படி என்றால் அந்த கனி என்பது, அந்த விளைச்சல் என்பது, அந்த பலன் என்பது எதில் வெளிப்பட வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால், நாம் நற்கருணை ஆண்டவரை உரமாக பெற்றுக்கொள்ளுகிறோமா என்பதான தெளிவு என்பது நமக்கு கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் தன்னையே நமக்காக முழுவதுமாக தந்திருக்கிறார். உலகம் முடியும் வரை நான் இதோ உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம் ஆண்டவர் இயேசு. இந்த நற்கருணை பேழையில் அவர் எந்நாளும் குடிகொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லோரும் சந்திக்கவும், அவரை நமது அன்றாட வாழ்வில் உணவாக பெற்றுக்கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவர் இயேசு நற்கருணையில் இருக்கிறார் என்றால், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது எதுவாக இருக்கிறது? யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 27 குறிப்பிடுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் நாம் நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது என்பது, நற்கருணை ஆண்டவரை உணவாக உட்கொள்வது என்பது அமைதியை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த உலகில் வாழுகிற நமக்கு அமைதியை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். பல காரணிகளால் அமைதியை இழக்கிறோம். நான் விரும்பியது கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலையில் அமைதி இழப்பு ஏற்படுகிறது. என் குடும்பத்திலே உறவு சரியில்லை என்பதால் அமைதி இல்லாமல் போகிறது. எனக்கு நஷ்டம் வந்துவிட்டது என்பதால் அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. நமது அன்றாட வாழ்க்கையில் நமக்கான முன்னேற்றத்தில் சறுக்கல் ஏற்படுகிற பொழுது அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கிற பொழுது அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி அமைதியற்ற நிலையில் வாழுகிற நமக்கு கடவுள் இயேசு ஆண்டவர் நற்கருணையில் இருந்து கொண்டு கொடுக்கிற செய்தி, மகனே மகளே என்னிடம் வா, உனக்கு நான் அமைதியை தருகிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அந்த ஆண்டவர் இயேசு அந்த அமைதியை கொடுக்கிறார் என்று அவர் அழைக்கிற பொழுது, அவருடைய அழைப்புக்குள் நாம் செல்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்விலே நாம் இழக்கின்ற அமைதி என்பது பல எதிர்பார்ப்புகளின் விளைவாக இழக்கின்ற அமைதியாகவும் இருக்கலாம், அல்லது நாம் செய்கின்ற தவறுகளினால் இழக்கின்ற அமைதியாகவும் இருக்கலாம். இப்படி இரண்டு வகைகளிலே நாம் அமைதியை இழந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், வாருங்கள், உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். புனிதர் பியோ சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் கத்தோலிக்க திரு அவையோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திரு அவையே உண்மையான அமைதியை வழங்க முடியும். திரு அவை ஒன்றே இயேசுவை நற்கருணையில் கொண்டிருக்கிறது. இயேசுவே அமைதியின் உண்மையான அரசர் என்று சொல்லி பியோ குறிப்பிடுகிறார். அந்த உண்மையான அமைதியின் அரசர் நற்கருணையில் இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை விட்டுவிட்டு அமைதிக்காக நாம் ஏன் வேறெங்கும் செல்ல வேண்டும்? அவரிடம் நாம் வந்தோம் என்றால், அவரை நாம் தேடினோம் என்றால், நாம் உள்ளுணர்வு பெறுவோம், புத்தொளி பெறுவோம், நம்மை நாம் புடம்போடுவோம், நாம் யாரென்று தெரிந்து கொள்வோம்,
அப்படி நாம் நம்மை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் எதிலே அமைதி இழக்கிறோம், எந்த காரணத்திற்காக அமைதியை இழக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்படி அறிந்து கொள்ளுகிற பொழுது அந்த அமைதி இன்மை நம்மை மேற்கொண்டு விடாமல் அமைதியை நமது சொந்தமாக்கி நற்கருணை ஆண்டவருக்குள் நாம் கனி கொடுக்கின்றவர்களாக மாறுவோம். அந்த கனி என்பது நம்மையும் மகிழச் செய்யும், பிறருக்கும் மகிழ்வை கொடுக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நல் உரமாக நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றால் அந்த உரம் என்பது கனியாக வெளிப்பட வேண்டும், அந்த கனி என்பது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நமக்கு தருகிற செய்தி. எனவே அன்புக்குரியவர்களே, அமைதி என்ற அந்த கனி நம்மில் இருக்கிறதா? இங்கு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அமைதியிலே இருக்கிறார்கள்? அமைதியில் இருக்கிறீர்கள்? நீங்கள் உறங்கச் செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் 15 நிமிடத்திற்குள் நீங்கள் உறங்கிவிட்டீர்கள் என்றால் அமைதியில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் நற்கருணையை உட்கொள்வதிலே அர்த்தம் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வு நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அந்த உறக்கத்தை நீங்கள் தொலைக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அமைதியின்மையில் வாழுகிறீர்கள். அது உங்களுக்குத்தான் தெரியும். ஆண்டவரை தேடுங்கள், நற்கருணை ஆண்டவரிடம் வாருங்கள். பியோ சொல்லுவது போல இந்த கத்தோலிக்க திரு அவையிடம் மட்டுமே அமைதி இருக்கிறது என்று சொன்னால் நற்கருணையில் அமைதியின் அரசரை இந்த திரு அவை உங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லுகிறாரே, அதே போல நாம் நற்கருணை ஆண்டவரை தேடுவோம். எதில் அமைதி இழக்கிறோம் என்பதை கண்டுணர்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு என்பது அமைதியின் விளைச்சலை கொடுப்பதாக இருக்கும். இரண்டாவது, இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கிற பொழுது, உணவாக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது வெளிப்படக்கூடிய கனி என்பது அன்பு. அன்பு என்று சொன்னால் எது என்ற ஒரு தெளிவு நமக்கு தேவை. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 26 புனித பவுல் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுகிற பொழுது அவருடைய சாவை அறிவிக்கிறோம். இந்த சாவுக்கும் அன்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடு என்பதே, அன்பின் உச்சம் என்பதே தன்னை முழுவதுமாக கொடுப்பது. அதுதான் அன்பின் உச்சமாக இருக்கிறது. யோவான் நற்செய்தியில் அதிகாரம் 15 இறைவசனம் 13 குறிப்பிடுகிற பொழுது தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொல்லி அவர் வரையறுக்கிறார். அப்படி என்றால் அன்பு என்பது தியாகத்திற்கு கொண்டு செல்வது. ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னையே நமக்காக முழுவதுமாக கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்தலுடைய நிறைவு என்பது சாவாக அமைகிறது. அது சிலுவை சாவாக அமைகிறது. அந்த சிலுவை சாவை, பலியைத்தான் நாம் இந்த நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம். நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுகிற பொழுது இந்த சாவை நாம் அறிக்கையிடுகிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசு ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறுகிறோம். அந்த அன்பை நாம் உணர்கிறோம். அந்த அன்பை நாம் அறிக்கையிடுகிறோம். அப்படி அறிக்கையிட்டு வாழ்வதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாள் இவ்வாறு சொல்லுவார்: இயேசு தன்னையே வாழ்வு தரும் அப்பமாக நமக்கு தருகிறார். இரவும் பகலும் நற்கருணையில் உள்ளார். உண்மையில் நீ அன்பில் வளர விரும்பினால் நற்கருணை ஆண்டவரிடம் வா, அவரை ஆராதி என்று அவர் குறிப்பிடுகிறார். உண்மையிலே நீங்கள் அன்பில் வளர விரும்பினால் ஆண்டவரிடம் வாருங்கள். நற்கருணை ஆண்டவர் தியாகமாக கொடுத்த சாவை எண்ணி பாருங்கள். அந்த சாவில் அன்பு இருக்கிறது. அந்த அன்பு என்பது கொடுத்தலில் இருக்கிறது. அந்த அன்பு என்பது பகிர்வில் இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு என்று சொல்லுகிற பொழுது நான் இங்கு குறிப்பிட விரும்புவது என்பது தியாகத்தை. தியாகம் இல்லை என்று சொன்னால் அன்பு என்பது இல்லை.
தியாகம் இல்லாமல் நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அது பொய்யாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் தியாகம் இல்லாத அன்பு என்பது செத்த அன்பு, இறந்த அன்பு, அது ஒன்றும் செய்ய இயலாத அன்பு. எனவே நாம் தியாகம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அந்த பகுதியிலே நாம் மீண்டுமாக பார்க்கிற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இந்த தியாகத்தின் வழியாக கொடுத்தலில் வளர வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது திருத்தூதர் பணி இந்த 2ஆம் வாசகம் அதிகாரம் 2 இறைவசனம் 46 ஒவ்வொரு நாளும் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேரு உவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உட்கொண்டு அவரை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் அவருடைய அன்பை நினைவு கூர்கிறோம் என்றால் தியாகம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அந்த தியாகம் என்பது பகிர்வில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகிர்வு என்பது எங்கு ஆரம்பிக்கிறது? The charity should start from the home. அதான் ரொம்ப முக்கியம். அந்த கொடுத்தல் என்பது, பகிர்வு என்பது ஒவ்வொருடைய இல்லத்தில் தொடங்க வேண்டும். எனவேதான் பழமொழி சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக சொல்லும், உன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. எனவே அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் தியாகத்தை முன்னெடுக்க வரவில்லை என்று சொன்னால், அந்த தியாகத்திலே இழப்பை நாம் சந்திக்க வரவில்லை என்று சொன்னால் அது அன்பாக இருக்க முடியாது. அந்த அன்பு என்பது முதலிலே குடும்பத்தில் வெளிப்பட வேண்டும். அந்த குடும்பத்திலே வெளிப்படுகிற அந்த ஒரு சூழல் என்பது இல்லாத நிலையில் கொடுத்து உதவ வேண்டும். கூட பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த உறவுகளை வளர்க்க வேண்டும். இருக்கிற பொழுது கொடுக்க வேண்டும். இதுதான் அன்பு, தியாகம், பகிர்வு. நாம் நற்கருணை உட்கொள்ளுகிற பொழுது இதுதான் கனியாக வெளிப்படுகிறது. இதுதான் விளைச்சலை கொடுக்கிறது. அந்த விளைச்சலை கொடுக்கக்கூடிய உரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உட்கொண்டு நல்ல நிலங்களாக நாம் வாழுகிறோமா என்பது நமக்குள் நாமே எழுப்பிக் கொள்ளக்கூடிய கேள்வியாக அமைகிறது. இறுதியாக இந்த நற்கருணை ஆண்டவரிடம் வருகிற பொழுது நமக்கான சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள், நாம் பிளவுபட்டவர்கள் அல்ல, நாம் வேறுபட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவில் நாம் எல்லோரும் ஒன்றானவர்கள். இங்கு நான் திருப்பலி நிறைவேற்றுகிறேன். 2 தந்தையர்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். இந்த 14 சிறியோருக்காக ஜெபிக்க உறவினர்களாக, சொந்தங்களாக, பந்தங்களாக, இறைமக்களாக, பங்கு மக்களாக நீங்கள் எல்லோரும் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒன்றாக கூட்டுகிற வல்லமை, ஒன்றாக இணைக்கின்ற ஆற்றல், ஒன்றுபடுத்தி இயக்குகின்ற தன்மை நற்கருணை ஆண்டவரிடம் இருக்கிறது. எனவேதான் நாம் எல்லோரும் ஒன்றாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் வருகிறோம் என்று சொன்னால், நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் ஏக்கம் எதுவாக இருக்கிறது? யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனம் 21 சொல்லுகிற பொழுது, எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறார். இன்று ஒன்றாக இருப்பது என்பது கடினமாக இருக்கிறது. சேர்ந்து இருப்பது என்பது துயரமாக இருக்கிறது. இணைந்து பயணிப்பது என்பது தேவையில்லாத ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் இயேசு கொடுக்கிற அழைப்பு என்பது எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணுகிற பொழுது, அவர் நமக்காக தன் வருகிற பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் நாம் வர அழைக்கப்படுகிறோம். அந்த ஆண்டவர் இயேசுவை நற்கருணையாக உட்கொள்கிறோம் என்று சொன்னார், அந்த நற்கருணை கொடுக்கிற உள்ளார்ந்த அர்த்தம் எதுவாக இருக்கிறது? கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 10 இறைவசனம் 17 மிக தெளிவாக பவுல் குறிப்பிடுகிறார், அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நாம் பலராக இருக்கலாம்,
ஆனால் நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறோம். எனவே நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார். எனவே நமக்குள் வேற்றுமை எதற்கு? நமக்குள் பகைமை எதற்கு? நமக்குள் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய பார்வை என்பது எதற்கு? எனவே நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒன்றுபட்டு வாழுகின்ற இயல்பு, இந்த ஒன்றுபட்டு வாழுகின்ற தன்மை நம்மிடம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வியை எழுப்பி இறுதியாக நமது அந்த தொடக்க கால திரு அவையினர் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது இன்றைய 2ஆம் வாசகத்திலிருந்து குறிப்பிடப்படுகிறது. திருத்தூதர் பணி அதிகாரம் 2 இறைவசனம் 44. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தனர் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையாளர்கள். ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்புகிறோம். அப்படி என்றால் ஒன்றாக இருக்க அழைக்கப்படுகிறோம், ஒன்றுபட்டு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இணைந்து பயணிப்பது என்பது நம்முடைய கடமை, சேர்ந்து வாழ்வது என்பது நமது கூட்டுறவு. இதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துகிறோம் என்றால் கனியை கொடுக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, உரம் என்பது நிலத்தை பண்படுத்துகிறது, அந்த உரம் என்பது விளைச்சலை நிறைவாக கொடுக்கிறது. நாம் நற்கருணை ஆண்டவர் என்ற உரத்தை உட்கொள்ளுகிற போது விளைச்சலை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நாம் அந்த ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொள்ளுகிறோம் என்றால், ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் சந்தித்து ஆராதிக்கிறோம் என்றால், இந்த விளைச்சல் என்பது நமக்குள் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசுவை உரமாக உட்கொள்ளுகிறோம். அந்த விளைச்சல் என்பது அன்பாக இருக்கிறது. அந்த விளைச்சல் அன்பு என்று சொல்லுகிற பொழுது தியாகத்தில் வெளிப்படுகிறது. அந்த விளைச்சல் என்பது அமைதியாக இருக்கிறது, நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு மன இயல்பை பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அந்த விளைச்சல் என்பது ஒன்றுபட்டு வாழ்வதாக இருக்கிறது. நற்கருணை ஆண்டவரை நல் உரமாக உட்கொள்ளுகிறோம். நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நிலத்துல உரம் போட்டா விளைச்சலை கொடுக்கும். நாம நற்கருணை ஆண்டவர் உட்கொண்டா விளைச்சலை கொடுக்கிறோமா? சிந்தனையோடு எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை செய்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
நம்பிக்கையோடு கேட்கிற எவரும் பெறுகிறார் என்று சொல்லுகிற நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து வைத்து மன்றாடுவோம். திருவிருந்தை எம் இறைவா, நீர் அன்பினால் உருவாக்கிய திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு இரத்தத்தை கையில் இருந்து பாக்கியம் பெற்ற திரு அவையின் பணியாளர்கள் உம் திருமகனைப் போல் தங்கள் உண்மை வாழ்வாலும் பணியாலும் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலித்து வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயிரளிக்கும் உணவே எம் இறைவா, முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவை பெற இருக்கிற எங்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். கிறிஸ்துவை உண்ணும் நாங்கள் மறு கிறிஸ்துவாக மாறிடவும் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆர்வத்தோடு சுவைத்திடவும் உம்மை பற்றி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்திடவும் திருப்பலியில் ஆர்வத்தோடு முழுமையாக பங்கேற்று எங்கள் ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உணவாக வருபவரே, இவ்வுலகில் பசி பட்டினி பஞ்சம் என்ன வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அன்றாட உணவையும் அருளையும் தந்து உயிரளிக்கவும், கைவிடப்பட்ட குழந்தைகள் முதியோர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆறுதல் அளிக்கப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியை அருளும் அருமருந்தே எம் இறைவா, திருப்பலியில் பங்கேற்று உம் ஆசிரை பெற வந்திருக்கும் அனைவருக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அனைவரது உள்ளத்தில் உள்ள அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படவும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தின் தேவைகள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படவும், கிறிஸ்துவல் என்னும் பெயரை தாங்கியுள்ள நாங்கள் கிறிஸ்து காட்டிய வழியில் நடந்து அவரது பண்புகளின்படி அவரது சீடர்களாக சாட்சிகளாக என்றும் வாழ்ந்திட வேண்டுமென்றே இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தை இறைவா, புது நன்மை பெறவிருக்கிற பிள்ளைகள் வழியாக எங்களுடைய தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்திருக்கிறோம். அவற்றுக்கெல்லாம் கருணையோடு செவிசாய்த்திரளும். தந்தையே, உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை முதலாக தன் உள்ளத்தில் ஏற்கவிருக்கிற இந்த குழந்தைகளை உம்முடைய பாதம் அர்ப்பணிக்கிறோம்.
இவர்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர் அளித்தருளும். நற்சுகமும் நல்ல உடல் வலிமையும் கொடுத்து அறிவை நிறைவாக பெற்றவர்களாக ஞானத்தில் வளர நீர் அருள் புரியும். உம்முடைய மகன் இயேசு உமக்கும் சமூகத்திற்கும் உகந்தவராய் இருந்தது போல இவர்களும் உமக்கும் சமூகத்திற்கும் உகந்தவர்களாக இருக்க நீர் ஆவியின் துணையை இவர்களுக்கு கொடுத்தருளும். இவர்களுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் இவர்களை ஆசீர்வதியும். பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் இவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாய் விளங்கி நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்திருந்து அந்த நம்பிக்கையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சிறப்பாக உமது அன்பில், உமது தியாகத்தில் வளரச் செய்ய அவர்களுக்கான ஆசிரை அளித்தருளும். எங்கள் எல்லோரையும் உமது நிறைவான அருளால் நிரப்பி நாங்கள் என்றும் நிறைவோடு கனி கொடுக்கின்றவர்களாக வாழ உமது தூய ஆவியின் துணையோடு பயணிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகில் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பால் அப்பத்தை உமக்கு படைக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வை அளிக்கும் அப்பமாக மாறும். இது எங்களுக்கு வாழ்வை அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து ரசத்தை பெற்றுக் கொண்டோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து ரசத்தை பெற்றுக் கொண்டோம். ஆசை கொடியும் மனித உழைப்பான ரசத்தை உமக்கு படைக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மபானமாக
மாற்றும் தேவனே, இது எங்களுக்கு ஆனந்தமாக மாற்றும் தேவனே, இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்தருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர்வும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றே. இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று உமது அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தில் விருந்து நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதிய பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, சிறப்பாக இன்றைய நாள் இந்த திருப்பலியை சிறப்பு செய்கின்ற உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கின்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்காகவும் அவர்களுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், உறவினர்கள் அனைவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுகிறோம். உம்முடைய திருமகனும் எங்களுடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே உடலிலும் உள்ளத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். அதே போல உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கின்ற இவர்களும் ஞானத்தாலும் அறிவாலும் நிரப்ப பெற்று உடல் வளர்ச்சியிலும் அறிவிலும் சிறந்து விளங்க தேவையான அருள் நலங்களையும் தூய ஆவியானவருடைய கனிகளையும் கொடைகளையும் கொடுத்தருளும். இவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கின்ற இவர்களுடைய பெற்றோரை ஆசீர்வதியும். இவர்களுடைய ஞான பெற்றோரையும் உறவினர்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் எவ்வாறு ஒளி கொடுக்கக்கூடிய விளக்காக இவர்களுக்கு இருந்து ஞானத்தாலும் அறிவாலும் இவர்களை பண்படுத்தி வளரச் செய்யக்கூடிய நல்ல உரமாக இவர்களை மாற்றியருளும். உம்முடைய உடனிருப்பு இவர்களோடு எந்நாளும் தங்கி இருந்து இவர்களை தொடர்ந்து வழிநடத்துவதாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித அருளானந்தர் மற்றும் இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கூடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நல் உரமாக நம் இதயத்தில் எழுந்து உணவாக வருகிறவர். இவரை நாம் முழுவதுமாக ஏற்று உட்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அமைதி, அன்பு, ஒற்றுமை இவற்றை விளைவிக்கின்ற நல்ல கனியாக நம் இதயத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். வழங்கிய நிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. நிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் நிறையன்பே, எதிலும் நிறையன்பே, எல்லாம் நிறையன்பே,
இறைவாவும் அன்பு இறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு பயணத்திலே நான் அண்ணாவை பொழிந்த அன்பு இந்த குறையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலும் எந்த குறையின்றி காத்த அன்பு குறையின்றி காத்த அன்பு எல்லாம் நிறை அன்பே எதிலும் நிறை அன்பே எல்லாம் நிறை அன்பே எதிலும் நிறை அன்பே வாழாக வழியாக ஒளியாக வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே அன்பு நிறைவான அன்பு உறவாக உறவாக வழங்கிய அன்பு தாயைக்கு தோன்றும் முன்னே என்னை கருவாய் அறிந்த அன்பு தாயைக்கு தோன்றும் முன்னே என்னை கருவாய் அறிந்த அன்பு இதை காக்குரைக்க பழித்த அன்பு திருவில்லை என்னையுமே இதை காக்குரைக்க பழித்த அன்பு இறைவா குறைக்க படித்த அன்பு எல்லாம் நிறை அன்பே எதிலும் நிறை அன்பே எல்லாம் நிறை அன்பே எதிலும் நிறை அன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவாவும் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய இறைவோரை வாழ வைக்கும் இயேசு நிறைவாழ்வை வழங்கும் அன்பு இறைவோரை வாழ வைக்கும் இயேசு நிறைவாழ்வை வழங்கும் அன்பு உயிர் மீண்டு எழும்பச் செய்யும் இது ஒன்றேதான் பேரன்பு உயிர் மீண்டு எழும்பச் செய்யும் இது ஒன்றேதான் பேரன்பு ஒன்றைதான் பேரன்பு எல்லாம் நிறை அன்பே எதிலும் நிறை அன்பே எல்லாம் நிறை அன்பே எதிலும் நிறை அன்பே நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று
மொழிந்தவரே, எங்கள் உள்ளத்தில் முதன்முறையாக எழுந்து வந்துள்ள உம்மை இந்நேரத்தில் போற்றி புகழ்ந்து நன்றி கூறி வரவேற்கின்றோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கிறோம். நற்கருணையில் உம்மை சந்தித்துள்ள நாங்கள் உம் வழியில் நடந்திட அருள் புரியும். நற்கருணை இறை பிரசன்னத்தில் இருக்கும் உம்மை அயலாரிலும் ஏழை எளியவரிலும் கண்டுணர்ந்து அன்புறவு தியாக உள்ளம் பகிரும் குணம் வழியாய் உறவாட செய்தருளும். நன்மை செய்யும் போதெல்லாம் நற்கருணையில் இருக்கும் உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் என்ற மனநிலையை எங்களில் உருவாக்கி அருளும். எங்களோடு தங்கி எந்நாளும் எப்போதும் வழிநடத்தும். ஆமீன். பெற்றோரின் மன்றாட்டு. எங்கள் அன்பு செல்வங்களே, கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாகவும் உச்சமாகவும் திகழும் நற்கருணையை உட்கொண்டுள்ள இப்புனிதமான நேரத்தில் உங்களோடு இணைந்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி பண் பாடுகிறோம். அருள் வாழ்விலும் மறை அறிவிலும் வளர உதவிய அருள் பணியாளர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஞான பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நற்கருணை அருள் அடையாளத்தால் நீங்கள் ஊட்டம் பெற்று இருக்கிறீர்கள். இறைவனோடு இரண்டர கலந்தும் இருக்கிறீர்கள். இயேசுவின் திரு உடல் திரு இரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து வலுவூட்ட வேண்டுமென்று இறைவேண்டல் செய்கிறோம். உங்கள் சொல்லாலும் செயலாலும் என்றும் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்க நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காகவும் இறை இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அந்த பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமை மிக்க ஜெபமாலை அன்னையினுடைய மன்றாட்டினால் நீங்கள் எல்லா நலனும் ஆசீரும் பெற்றுக்கொள்ளுமாறு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமர்வோம். இன்றைய நாள் சிறப்பாக நாம் முதல் இறைவுணவு பெறும் குழந்தைகளுக்காக மன்றாட, நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி சவரிமுத்து தேவிப்பட்டினத்தினுடைய தேர்வுநிலை பங்கு பணியாளராக இருக்கிறார். எனவே அவருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிப்போம்.
மேலும் அவரோடு இணைந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர் அருள்பணி ராஜா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே 14 மாணவ மாணவியர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் முதல் முறையாக பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு கட்ட பயிற்சிகளுக்கு பிறகு, தயாரிப்பிற்கு பிறகு இயேசுவினுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றிருக்கிறார்கள். நிச்சயம் அவர்களுடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தானே? எனவே அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தொடர்ந்து இவர்கள் திருப்பலியிலே பங்கேற்று ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தொடர்ந்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 14 மாணவ மாணவியருடைய பெற்றோர், ஞான பெற்றோர், உறவினர்களாகி நீங்கள் அனைவருமே அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கும் நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக மகிழ்வோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் 14 பேரையும் உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. பல்வேறு முயற்சிகள், பல்வேறு கடினப்பட்ட சிரமங்கள். வாசிக்க வைப்பதற்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு நாக்குல தமிழே வருதில்லை. அத்தகைய ஒரு சூழலில் அவர்களை சிறந்த முறையில் உருவாக்கிய நம்முடைய அருள் சகோதரி புஷ்பா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பல்வேறு பயிற்சிகள் கொடுத்து உருவாக்கிய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று மாலை சரியாக 6 மணிக்கு பெருவிழா திருப்பலி தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனியானது நம்முடைய ஆலயத்திலிருந்து புறப்படும். எனவே இந்த 2 நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த, அன்னையின் வழியாக ஆசியை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இறையருள் வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி பாடலை இணைந்து பாடுவோம். அன்னையின் வழியாக அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றாக இருப்பதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணை எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.